காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்பிஏ நம்பர்னா என்ன, அது யார் யூஸ் பண்ணுவா? ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூர் வந்து இந்த கொஷின் ரைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த என்பிஏ நம்பர் எங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யூஎஸ் பேஸ்டு ப்ரொவைடர் இன் த சென்ஸ் டாக்டர். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் மெடிக்கல் பில்லிங் ரிலேட்டடாக இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு ஏர் கலராக போகிறீங்க, இல்லை ஒரு ஒரு மெடிக்கல் பில்லிங் ஒரு ப்ராசஸர் அசோசியேட்டாக போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பேசிக் கொஷின்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்பிஐ நம்பர்னா என்ன, அது யார் யூஸ் பண்ணுவா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ யூஎஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ், ஸோ அந்த ப்ராசஸில் ஆர்சிஎம் சைக்கிள்னு சொல்லுவாங்க, ரெவென்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட். அதை வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் கவர் பண்ணலாம். ஆர்சிஎம்னா என்ன, அதில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் வருது, என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்பிஐ நம்பர். ஸோ என்பிஐனா என்ன, அது யார் யூஸ் பண்ணுவா அப்படின்னு. ஸோ அந்த ஆர்சிஎம் சைக்கிளில் விச் மீன்ஸ் யூஎஸ் ஹெல்த் கேரில் நமக்கு வந்து 3 பீஸ் இருக்குது. ஓகேவா? த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேயர், த செகண்ட் ஒன் இஸ் ப்ரொவைடர், அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் பேஷண்ட். ஓகே. ஸோ இந்த என்பிஐ நம்பர் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் ப்ரொவைடராக இருக்காங்களோ, ப்ரொவைடர் இந்த சென்ஸ் டாக்டர், யூஎஸ் பேஸ்டு டாக்டர்ஸ். ஸோ அந்த டாக்டர்ஸ் வேலிடாக இருக்காங்களா இல்லையா, அது வந்து ஒரு அந்த டாக்டர்ஸ்க்கு வந்து இந்த என்பிஐ நம்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு யூனிக்கான நம்பர் இது. ஓகேங்களா? ஸோ இந்த என்பிஐ நம்பர் இல்லாமல் அவங்களால சர்வீஸ் பண்ண முடியாது. அது வந்து ஒரு வேலிடான டாக்டரா இல்லையா நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு ஒரு செப்பரேட் சைட் இருக்குது. ஓகே, அதுக்கு பேர் வந்து என்பிபிஇஎஸ் சைட்டுன்னு ஒரு சைட் இருக்குது. ஸோ அந்த சைட்டில் போய்ட்டு நீங்கள் என்பிஐ நம்பர் போட்டிங்கனாலே போதும். அதில் அந்த சைட்டில் வந்து ப்ரொவைடர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் லிஸ்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படின்னா இந்த என்பிஐ நம்பரோட இந்த என்பிஐயோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னா நேஷ்னல் ப்ரொவைடர் ஐடென்டிஃபையர் நம்பர். ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான நம்பர். இது வந்து ஒரு யூனிக்கான நம்பர். ப்ரொவைடர் டு ப்ரொவைடர் வந்து இது டிஃப்ரெண்ட் ஆகும். நமக்கு எப்படி ஆதார் கார்டு நம்பர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு யூனிக்கான நம்பர். அந்த நம்பர் பேஸ் பண்ணி தான் அந்த ப்ரொவைடருக்கு வந்து டீட்டெயிலாம் ஷோ ஆகும் அந்த என்பிஐ ரெஜிஸ்ட்ரி அந்த சைட்டில். ஓகேங்களா? ஸோ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிஜிட் நியூமரிக் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். இது ஆல்ஃபா நியூமரிக் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ 10 டிஜிட் நியூமரிக் நம்பரில் தான் இது வந்து ஷோ ஆகும். அதை அப்படி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ் இது யார் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம்எஸ், சென்டர் ஃபார் மெடிக்கேர் அண்ட் மெடிகேட் சர்வீசஸ். அவங்க தான் இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அகைன் வந்து ஜஸ்ட் வந்து ரீகால் பண்ணுறேன் எவ்ரிதிங். ஸோ என்பிஐ அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷ்னல் ப்ரொவைடர் ஐடென்டிஃபையர் நம்பர். ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான நம்பர். ஓகேவா? ஸோ இதோட ஃபார்மெட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 டிஜிட் நியூமரிக்கில் தான் இருக்கும். ஸோ இது யார் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது யார் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம்எஸ், சென்டர் ஃபார் மெடிக்கேர் அண்ட் மெடிகேட் சர்வீசஸ். ஓகேவா? ஸோ இந்த என்பிஐ நம்பர் யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் தோ நர்ஸ் ப்ராக்டிஷனர் ஆல்சோ, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களா இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு என்பிஐ நம்பர் இருக்கும். ஓகேவா? அவங்க சர்ஜரி பண்ணுறாங்க, நியூராலஜிஸ்ட், நேப்ராலஜிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட், எவ்ரி ப்ராக்டிஷனர் சப்போர்ட். ஸோ தே ஷுட் பி ஹேவிங் தட் என்பிஐ நம்பர். ஓகே. ஸோ இந்த என்பிஐ நம்பர் வச்சு அவங்க எங்கென்னலாம் என்னென்ன அந்த என்பிஐயோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு அந்த என்பிஐ நம்பர் மேண்டட்ரி. ஓகேங்களா? ஸோ அந்த என்பிஐ நம்பர் வச்சு தான் அவங்களால வந்து இந்த ப்ரொவைடர் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் திங். அண்ட் தென் அந்த ப்ரொவைடர் வந்து வேலிடாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து என்பிரிஸ்ட்டில் கூட நம்ம செக் பண்ணலாம். ஸோ கிளைண்ட் விசிட் கூட ஒன்று இருக்குது, கிளைண்ட் சைட்டு. ஸோ அந்த சைட்டில் கூட நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். பட் என்பி ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு சைட்டு. ஓகேங்களா? ஸோ அதோட லிங்க் வந்து நான் காட்டுறேன். என்பிஐ ரெஜிஸ்ட்ரி. ஸோ இந்த என்பிஐ ரெஜிஸ்ட்ரியில் நீங்கள் போயிட்டு செக் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு என்பிஐ நம்பர் வச்சுருக்கேன். இதுதான் அந்த என்பிஐ ரெஜிஸ்ட்ரி அந்த சைட்டு. ஸோ இந்த சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ என்கிட்ட என்பிஐ நம்பர் இருக்குது. ஓகே, என்பிஐ நம்பர் இல்லை அப்படின்னா என்கிட்ட ப்ரொவைடரோட நேம் இருக்குது, விச் மீன்ஸ் டாக்டரோட நேம் இருக்குது அப்படின்னா நான் அதை வச்சு கூட நான் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்கிட்ட என்பிஐ நம்பர் இருக்குது, நான் அதை வச்சு கூட இங்கே சர்ச் பண்ணுவேன். என்கிட்ட என்பிஐ நம்பர் இல்லை, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் தான் இருக்குன்னா உங்களுக்கு மல்டிபிள் ரெக்கார்டு வரும். அது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஓகே, அதை நீங்கள் கரெக்டான இன்ஃபர்மேஷனை வச்சு சர்ச் பண்ணணும். ஸோ நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரும் ப்ரொவைடரோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மிடில் இனிஷியல் வித் டிகிரியோட வந்துடும். ஸோ ஈவன் தோ அவங்களுக்கு நர்ஸ் ப்ராக்டிஸ்னாக இருந்தாங்கன்னா என்பின்னு வரும், ஃபிஷன் அசிஸ்டன்ட்னா இருந்தாங்கன்னா பிஏன்னு வரும், அந்த டிகிரியோட வந்துடும். ஓகேங்களா? தென் அவங்களோட மேலா ஃபீமேலா அந்த டீட்டெயில்ஸு, தென் என்பிஐ நம்பரு, லாஸ்ட் அப்டேட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனுமரேஷன் டேட்டு, இந்த என்பிஐ கிரியேட் ஆன டேட்டு.
ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்பி டைப். இதுதான் மெயினான விஷயம். எப்படின்னா, நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் என்பி இருக்கு. ஸோ என்பி1 அண்ட் என்பி2. என்பி1 அப்படின்னா, ஒரு ப்ரொவைடரோட இண்டிவிஜுவல் ப்ரொவைடரோட என்பி நம்பர். என்பி டைப் 2ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது வந்து எப்போ வரும் அப்படின்னா, அது வந்து ஒரு குரூப்புக்கான என்பி அது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல். அந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு என்பி நம்பர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து டைப் 1 என்பிஐ அண்ட் டைப் 2 என்பிஐ. ஸோ இங்கேயே கிளியராக கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு சிங்கிள் ப்ராக்டிஷனர் அப்படிங்கறனால டைப் 1 இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மெயிலிங் அட்ரஸ் பார்க்கலாம் இதுல. தென் வந்து பிரைமரி பிராக்டிஸ் அட்ரஸ், சர்வீஸ் அட்ரஸ் இதில வந்து பார்க்கலாம். தென் முக்கியமான விஷயம் வந்து டாக்ஸானமிக் கோடு, விச் மீன்ஸ் வந்து அந்த ப்ரொவைடர் வந்து எந்த ஸ்பெஷாலிட்டில வந்து ஒர்க் பண்றாங்க. ஆப்ஸ்டிக் அண்ட் கைனகாலஜில இவர் ஒர்க் பண்றாரு. ஸ்டேட்டு, சிஏ ஸ்டேட், கலிஃபோர்னியா ஸ்டேட்ல இவர் ஒர்க் பண்றாரு. ஸோ அந்த மாரி டீட்டெயில்லாம் நீங்க இதில செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இந்த என்பிஐ நம்பர் வந்து மேண்டட்ரி. ஸோ இன்கேஸ் வந்து யாராவது உங்கள்ட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்பிஐ நம்பர்னா என்ன? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கவர் பண்ணிடலாம் செப்பரேட்டாக. ஓகே. தேங்க்யூ ஸோ மச். பாய்.